drawing velocity diagram perpendicular lines velocity diagram வரையறப்போ perpendicular lines தான் வரையணும் acceleration diagram வரையறப்போ parallel lines வரையலாம் ஓகே ஸ்பேஸ் diagramோட parallel lines வரையீங்கன்னா acceleration diagram இதோட perpendicular lines வரைஞ்சீங்கன்னா velocity diagram okay you understand first velocity diagram first you will draw the velocity diagram இது வந்து fixed point னா அதுல velocity diagram வராது velocity வரவே வராது ps அப்படிங்கிறது fixed னா it is a fixed point புரியுதா do you understand it is a fixed point so ps is a fixed point okay ps is a fixed point ஒரே பாயிண்ட் வந்து fixed ஓகே அதுக்கு அப்புறம் velocity diagram pq வந்து இப்படி இந்த லைன் இப்படி வந்ததுனா இதோட perpendicular லைன் டிராஃப்ட் ஸ்கேல் வச்சிருக்கியா இது டிராஃப்ட் ஸ்கேல் இப்படி வச்சிட்டீங்கன்னா இதோட perpendicular லைன் எப்படி வரும் this is a parallel line this is the parallel line and this is your perpendicular line புரியுதா perpendicular அப்படினா 90 degree is the perpendicular 90 degree is your perpendicular இப்படி வெச்சீங்கன்னா இதோட இது வந்து parallel line இதோட perpendicular line எப்படி வரும் இப்படி வரும் சோ அப்படியே வச்சு மூவ் பண்ணீங்கன்னா இப்படி வரும் இப்படி வந்ததுன்னா எவ்வளவு mm ல லைன் வரைவீங்க 630 mm per second 630 mm per second ல வரைய முடியுமா ஸ்கேல் கன்வர்ஷன் எடுத்தா வரைஞ்சிக்கலாமா ஸ்கேல் கன்வர்ஷன் எவ்வளவு எடுப்பீங்க 60 அதாவது 100 mm equal to 10 cm அப்படினு ஸ்கேல் கன்வர்ஷன் எடுத்தீங்கன்னா you will convert it into scale okay scale is 100 mm per second equal to 10 centimeter 10 centimeter 100 mm per second equal to 10 centimeter அப்பனா இது எவ்வளவு 630 mm per second அப்படினா எவ்வளவு வரும் 63 centimeter வருமா 63 centimeter வரைய முடியுமா வரைய முடியாது அப்போ 1000 mm per second equal to 10 centimeter அப்படி எடுத்தா வரையலாமா 6.3 centimeter வருமா 6.3 centimeter வருமா ஓகே 1000 mm per second equal to 10 centimeter அப்படிங்கிற ஸ்கேல் ரேஷியோ எடுத்தீங்கன்னா வரையலாமா 1000 mm per second equal to 10 centimeter அப்படினா எவ்வளவு சென்டிமீட்டர் வரும் 6.3 centimeter இங்க 6.3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க இது வந்து என்ன Q point 6.3 centimeter 6.3 centimeter Q point இது வரைக்கும் Q point தான் ஓகே அதுக்கு அப்புறம் you draw the perpendicular line for QR க்கு perpendicular line வரையுங்க QR க்கு perpendicular line னா இப்படி வெச்சீங்கன்னா இப்படி தான வரும் இப்படி வெச்சு மூவ் பண்ணிடுவாங்க இப்படி வரும் இந்த லைனை இது வரைக்கும் மேல வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க ஓகே you draw the line extended to some height ஓகே அதுக்கு அப்புறம் PS அப்படிங்கிறது இங்க இந்த பாயிண்ட்ல ஸ்கேல் வச்சுட்டு அதுக்கு அப்புறம் ஆர்கர் பாயிண்ட் வரையணும் இப்படி வெச்சீங்கன்னா இப்படி வரையலாமா இப்படி வரையலாமா புரிஞ்சதா ஃபர்ஸ்ட்
PQ இதுக்கு perpendicular line வச்சு இது வரைஞ்சிட்டீங்க. அடுத்தது QR இதுக்கு perpendicular line வச்சு வரைஞ்சிட்டீங்க. அதுக்கு அப்புறம் RS இதுக்கு perpendicular line வரைஞ்சிட்டீங்க. ஓகே R க்கு பாயிண்ட கட் பண்ணிக்கோ. You understand? First இதுக்கு PQ க்கு perpendicular line வரைஞ்சிட்டீங்க. QR க்கு perpendicular line வரைஞ்சிட்டீங்க. அதுக்கு அப்புறம் RS க்கு perpendicular line வரைஞ்சிட்டீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் எப்படி வரைஞ்சீங்க? இப்படி தான் வரைஞ்சீங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் இப்படி தான் வரைஞ்சீங்க. அடுத்த லைன் இப்படி தான் வரைஞ்சீங்க. ஓகே அடுத்தது இப்படி தான் வரைஞ்சீங்க. So mark the points like this. Okay, it should be a closed triangle. Closed triangle form ஆயிடும். You understand? அதுக்கு அப்புறம் இந்த லெந்த் மெஷர் பண்ணுங்க. You measure this length. மெஷர் இது வரைஞ்சீங்கன்னா அதுக்கு அப்புறம் நோட்ல வரைஞ்சீங்கன்னா அதுக்கு அப்புறம் இந்த லெந்த் மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டீங்கன்னா you will draw the diagram. Okay, you understand? First practice பண்ணுங்க. வரைய வரையா practice பண்ணுங்க. Okay.